ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேத்து யூடியூப்ல ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். என்னோட ஓல்டு ஃபோட்டோஸ் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற மாதிரி. நேத்து மொபைல்ல சும்மா கேலரியில இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேனா, அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிற ஃபோட்டோஸை பார்த்தோன்னே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அவங்களெல்லாம் பார்த்து இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு. நாங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 1 இயர் வந்து சென்னையில ஒரு கம்பெனியில வேலை பார்த்தோம். சென்னையில ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து நாங்கள் ஒரு 5 பேர் தங்கி ஒரே கம்பெனிலே வேலை பார்த்தோம். அந்த நாட்களை வந்து மறக்கவே முடியாதுங்க. ஒரு அழகிய கனாக்காலம்னே வந்து சொல்லலாம். எங்க 5 பேருக்குள்ளேயும் சண்டையே வராதுங்க. நாங்க அவ்வளோ ஒற்றுமையா வந்து இருப்போம். இனிமே அந்த நாட்கள நினைக்கும்போது, திரும்ப அந்த நாட்கள்லாம் வராதா அப்படின்னு தான் வந்து தோணுச்சு. இன்னி வரைக்குமே எல்லாருமே கான்டாக்ட்ல இருக்கோம். இன்னைக்கு காலையில முதற்கொண்டு அவங்கள்ட்ட வந்து மெசேஜ் பண்ணேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கிட்ட ஆகப்போது. அதில் நானும் ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் 6த் படிக்கையிலேருந்து இன்னி வரைக்கும் ஃப்ரெண்டு பார்த்துக்கோங்களேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் பெருசா யார் கூடயுமே ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்டுன்னு சொல்ற அளவுக்கு யாரும் கிடையாதுங்க. ஆனா என்னோட ஸ்கூல், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் இன்னி வரைக்கும் கான்டாக்ட்ல இருக்காங்க. ஸோ நேத்து போட்டிருந்தேன் பார்த்தீங்களா வீடியோஸ்ல, அவங்க 5 பேரும் பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாமே. அப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுமே இன்னும் வந்து கான்டாக்ட்ல இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாரும் தான் என்னோட திக் ஃப்ரெண்ட்ஸு. நான் நெக்ஸ்ட் டைம் இந்தியா போகும்போது அவங்களெல்லாம் பார்த்தேன்னா, கண்டிப்பா வீடியோ எடுத்து உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு காலையில வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி, சாம்பார், முட்டை. ஹஸ்பண்ட் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, மார்க்கெட் போயிட்டாங்க கீரை வாங்கிட்டு வரேன்னு. போயிட்டு நிறைய காய்கறிகள் வாங்கிட்டு வந்தாங்க. கடையே போட்டுடலாம் போல அந்த அளவுக்கு காய்கறிகள் இருந்தது. கீரை வாங்குறதுக்காக தான் மெயினாக போவாங்க. அதை பார்த்து பார்த்து அப்படியே ஒன்று ஒன்றா காய்கறிகள் வாங்கிட்டு வருவாங்க. வீட்லேயும் சுத்தமாக காய்கறிகள் இல்லவே இல்லை. ஸோ 1 வீக்குக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கியாச்சு. இதை எல்லாத்தையுமே பக்குவமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணணுங்க.